This sermon, A Thinking Man's Filter, was delivered on Sunday evening, August 22nd, 1965 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னாம் அவர்களால் 1965 வருடம் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ஞாயிறு மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னாம் கூடாரத்தில் எ திங்கிங் மேன்ஸ் ஃபில்டர், ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி என்னும் தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். சகோதரன்மான், உங்களுக்கு நன்றி. நீர் ஒரு சகோதரனை கொண்டு வந்ததை கண்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. All things are possible. Only. Let us pray. நாம் ஜெபிப்போமாக. Oh God, truly that's what our heart's desire is tonight, just only to believe. And as we've assembled here tonight in the tabernacle, the sun setting in the west. ஓ தேவனே, விசுவாசிக்க மாத்திரம் செய்வது இன்றிரவு உண்மையாகவே அதுதான் எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையாய் உள்ளது. நாங்கள் இன்றிரவு இங்கே கூடாரத்தில் கூடி வந்திருக்கிறோம். சூரியனோ மேற்கில் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. We pray, dear God, that you'll let us realize how close it is that the sun is setting also upon time. It's running out. அன்புள்ள தேவனே, காலத்தின் பேரிலும் கூட சூரியனானது எவ்வளவு நெருக்கமாக அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீர் நாங்கள் உணரச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அது விரைந்தோடிக் கொண்டிருக்கிறது. The day is far spent. And we remember one time when the day was far spent, two travelers bid you come in and stay with them. பொழுதும் போயிற்று. நாங்கள் ஒரு சமயம் அந்த நாள் பொழுது போயிருந்த போது 2 பிரயாணிகள் நீர் உள்ளே வந்து அவர்களோடு தங்கியிருக்கும்படி கேட்டுக்கொண்டதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். Then you made yourself known to them by explaining your word and letting them see that what Christ must suffer all these things first. அப்பொழுது உம்முடைய வார்த்தையை விளக்கி கிறிஸ்து பாடுபட வேண்டியதா இருக்கிறது என்ற இந்த எல்லா காரியங்களையும் முதலில் அவர்கள் காணும்படி செய்வதன் மூலம் நீர் உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினீர். So we pray, God, as the day is far spent, that you'll come into our houses and live with us and explain to us the word, Lord, that we so graciously hold as a treasure from you, as a gift in our heart. ஆகையால் தேவனே, இந்த நாளின் பொழுதும் போய்விட்டபடியால் நீர் எங்களுடைய வீடுகளுக்குள் வந்து எங்களோடு ஜீவிக்கும்படியாயும் கர்த்தாவே, நாங்கள் மிகுந்த கிருபையோடு உம்மிடத்திலிருந்து வந்துள்ள ஒரு பொக்கிஷமாகவும் எங்கள் இருதயத்தில் ஒரு வரமாகவும் பற்றிக் கொண்டிருக்கிற வார்த்தையை எங்களுக்கு விளக்கி கூறுவீராக. May we never overstep it. May we always reverence it with all of our hearts. நாங்கள் அதை ஒருபோதும் மீறாதிருப்போமாக. நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய முழு இருதயத்தோடும் அதற்கு பயபக்தியாய் இருப்போமாக. We thank you for what you did for those in the hospital this morning. And what you did for Brother Capps' little boy that was laying almost dying, and now here he is in the audience tonight. How we thank you, Father, for all these things. இந்த காலையில் மருத்துவமனையில் இருந்தவர்களுக்கு நீர் செய்ததற்காகவும், கிட்டத்தட்ட மரிக்கும் தருவாயில் இருந்த சகோதரன் கேப்ஸின் சிறு பையனுக்கு நீர் என்ன செய்தீர் என்பதற்காகவும், இன்றிரவு இங்கே அவன் கூட்டத்தில் இருக்கிறான் என்பதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இந்த எல்லா காரியங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு எவ்வளவாய் நன்றி செலுத்துகிறோம். Grant, Lord, that we may know how that we should give you praise. It's beyond our understanding to know how to give you praise. கர்த்தாவே, நாங்கள் எப்படி உமக்கு துதி செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி அருளும். உமக்கு எப்படி துதி செலுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது எங்களுடைய புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டதாய் உள்ளது. But Lord, receive our hearts as thanksgiving tokens that we love you, and when we want to do what's right, show us what to do. We ask in Jesus' name, amen. ஆனால் கர்த்தாவே,
நாங்களுமே நேசிக்கிறோம் என்பதற்கு எங்களுடைய இருதயங்களை நன்றி தெரிவிக்கும் அடையாளங்களாக ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் சரியானதை செய்ய விரும்பும் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு காண்பியும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமீன். Be seated. நீங்கள் அமரலாம். Good evening to this great packed church tonight and out across the land on the telephones. They say they're hooked up again tonight. இன்றிரவு நிரம்பியிருக்கும் இந்த மகத்தான சபைக்கும் தொலைபேசிகள் மூலமாகவும் நாடு முழுவதும் பரவியுள்ளவர்களுக்கும் மாலை வணக்கம். இன்றிரவு அவர்கள் மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளனர் என்று அவர்கள் கூறுகின்றனர். I hope my wife's listening in. Didn't get to call her, so I'm going to call her after this service. என்னுடைய மனைவி கேட்டுக்கொண்டிருக்கிறாள் என்று நான் நம்புகிறேன். நான் அவளை அழைக்கவில்லை. எனவே இந்த ஆராதனைக்கு பிறகு நான் அவளை அழைக்கப் போகிறேன். And I have a note here that this morning Brother Jackson's father being in such a condition. இந்த காலையில் சகோதரன் ஜாக்சனின் சகோதரன் இல்லை, தகப்பனார் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பதால் that such an improvement is taking place, he may get to come home tomorrow. அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டதால் அவர் நாளை வீட்டிற்கு வரலாம். Brother Capps' little boy, who he called me the other night, I don't know whether Brother Capps is in the audience or not, but his little boy was very sick. சகோதரன் கேப்ஸின் சிறு பையன் அன்று ஒரு இரவு அவர் என்னை அழைத்தார். சகோதரன் கேப்ஸ் கூட்டத்தில் இருந்தாரா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய சிறு பையன் மிகவும் சுகவீனமாயிருந்தான். It just happened to be that Joseph and I was down to the shooting range getting my little .22 rifle ready. I told you all about last week, and he really go be a real shot. நானும் ஜோசப்பும் துப்பாக்கி சூடு நடத்தும் இடத்தில் என்னுடைய சிறிய புள்ளி 22 துப்பாக்கியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தோம். கடந்த வாரம் அதை குறித்து நான் உங்களிடம் கூறினேன். அவன் உண்மையிலேயே நன்கு குறிவைத்து சுடுவதில் சிறந்தவனாக இருக்க போகிறான். So he wanted me to be sure to tell Gary and Larry what he did. He told me coming back, I said you ought to stop in and tell Brother Gene Norman about it. எனவே அவன் நிச்சயமுடையவனாய் இருந்து தான் என்ன செய்தான் என்பதை கேரி மற்றும் லாரியிடம் கூற விரும்பினான். திரும்பி வரும்போது அவன் என்னிடத்தில் கூறினான், நீ அதை குறித்து சகோதரன் ஜீன் நார்மனிடம் கூற வேண்டும் என்றேன். He said stop and tell Billy first, his brother. அவன் முதலில் நின்று பில்லியிடம் சொல்ல வேண்டும் என்றான், அவனுடைய சகோதரன். After he showed him what good shots he made, he said, "Now keep off of my feet." See. அவன் எப்படி நன்றாக சுட்டான் என்பதை அவனுக்கு காண்பித்த பிறகு அவன், இப்பொழுது இனிமேல் நீ என்கிட்டே வராதே என்றான். பார்த்தீர்களா? And just as we got there, the phone rang, and Billy ran into us. I said, "Maybe a sick call now." And we just got in, and it was Brother Capps, and the little boy had peritonitis, just a very little shade of a chance to live, and the Lord has healed him. நாங்கள் அங்கு சென்றடைந்த போது ஏன் தொலைபேசி ஒலித்தது. பில்லி ஓடிப்போய் பேசினான். அது இப்பொழுது ஒரு சுவீனமான அழைப்பாய் இருக்கலாம் என்றேன். நாங்கள் அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்திருந்தோம். அது சகோதரன் கேப்ஸாக இருந்தது. அந்த சிறு பையனுக்கு வயிற்று சளி, சவ்வு வீக்கம் உண்டாயிருந்தது. மேலும் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு மிக குறைவு. கர்த்தர் அவனை குணப்படுத்தி இருக்கிறார். And the other night said he's suffering with some kind of pains. Mrs. Woods was telling me he was leaving in a hurry. Now I said, Miss Woods, it's so late now, 10 o'clock. I doubt him let me in out there at the hospital. அன்று இரவு அவன் ஒரு விதமான வலிகளால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறான் என்று திருமதி வுட் என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார். நாங்கள் அவசரமாக புறப்பட்டுக் கொண்டிருந்தோம். திருமதி வுட், இப்பொழுது இது மிகவும் காலதாமதமாகிவிட்டது, 10 மணிக்கு மேல் அவர்கள் என்னை மருத்துவமனையில் அனுமதிப்பார்களா என்று நான் சந்தேகிக்கிறேன் என்றேன். I said, I'm going up home and just close the door. And I went up and prayed, and they said, little boy's in the audience tonight. So we're very thankful for that. And we're grateful. நான் வீட்டிற்கு மேலே சென்று கதவை அடைத்துக் கொள்ளப் போகிறேன் என்றேன். நான் மேலே சென்று ஜெபித்தேன். இன்றிரவு கூட்டத்தில் அந்த சிறு பையன் இருக்கிறான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாம் அதற்காக மிகவும் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். Well, now we're holding on. We haven't heard yet if Brother Leo Mercer and Sister Mercer is listening in. We haven't heard it yet from your father. இப்பொழுது நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்னும் கேள்விப்பட்டிருக்கவில்லை. சகோதரன் லியோ மெர்சியரும் சகோதரி மெர்சியரும் கேட்டுக்கொண்டிருந்தால் நாங்கள் உங்களுடைய தகப்பனாரிடமிருந்து இதுவரை எதையும் கேள்விப்பட்டிருக்கவில்லை. We hope to hear in a little while how he's doing, but I'm almost sure he'll be all right. So we're trusting that to Almighty God, that God will take care of that dear old sainted man, an old veteran minister of the gospel. இன்னும் சிறிது நேரத்தில் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் கேட்போம் என்று நம்புகிறோம். ஆனால் அவர் சரியாகி விடுவார் என்று நான் ஏறக்குறைய நிச்சயமுடையவனாய் இருக்கிறேன். எனவே நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனிடம், தேவன் அந்த அருமையான வயோதிக பரிசுத்தமாக்கப்பட்ட மனிதனை
ஒரு பழைய அனுபவம் வாய்ந்த சுவிசேஷ ஊழியக்காரரை கவனித்துக் கொள்வார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். Now, oh, there's so many things that needs to be done in such a short time to do it. So we'll put all of our efforts now in what we can do for our Lord. எப்பொழுதோ அநேக காரியங்கள் செய்யப்பட வேண்டியதா இருக்கிறது. அதை செய்ய இவ்வளவு குறுகிய காலமே உள்ளது. எனவே நம்முடைய கர்த்தருக்காக நம்மால் செய்ய முடிந்தவைகளில் நம்முடைய எல்லா முயற்சிகளையும் இப்போது செய்யுங்கள். I come down a little bit early, and haven't been feeling too extra good. I got tired, just really tired, and I laid down this afternoon. I haven't even eaten dinner yet. நான் சற்று முன்னதாகவே வந்துவிட்டேன். நான் மிக நலமாக இருப்பதாக உணரவில்லை. நான் மிகவும் களைப்புற்றிருந்தேன். நான் இந்த பிற்பகல் படுத்துக் கொண்டேன். நான் இன்னும் இரவு ஆகாரம் கூட உண்ணவில்லை. So I went in, just laid down all afternoon and felt bad. So laid there, and I got to praying, and I felt better and got up, put on my clothes, and come to church. எனவே நான் உள்ளே சென்று பிற்பகல் முழுவதும் அப்படியே படுத்துக் கொண்டிருந்தேன். நான் மிகவும் மோசமாக உணர்ந்து அங்கேயே படுத்து கிடந்தேன். அதன் பின்னர் நான் ஜெபிக்க துவங்கினேன். நான் நன்றாக உணர்ந்தேன். நான் எழுந்து என்னுடைய ஆடைகளை உடுத்திக் கொண்டு சபைக்கு வந்தேன். So we are trusting to the Lord Jesus now that He will bless our efforts together tonight as across the nation we try to join this part of the body of Christ that I have been giving the right to feed His sheep. எனவே நாங்கள் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு நம்முடைய முயற்சிகளை ஒன்று சேர்த்து இந்த இரவு ஆசீர்வதித்து அவருடைய ஆடுகளை போஷிக்கும் உரிமை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறபடியால் தேசம் முழுவதிலும் உள்ள நாங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் இந்த பாகத்தில் சேர முயற்சிக்கிறோம். And I would only do the very best of my knowledge in giving out the right food that I know for the sheep. ஆடுகளுக்கு எனக்கு தெரிந்த சரியான ஆகாரத்தை மாத்திரமே நான் என்னுடைய அறிவில் மிகச்சிறந்த முறையில் அளிப்பேன். I'm anxiously waiting for the hour to where we can all congregate in one place and preach on those 7 plagues and 7 vials and the trumpets and so forth. They all happen right in a cluster. நாம் யாவரும் ஒரே இடத்தில் கூடும் வேளைக்காக நான் அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். 7 வாதைகள், 7 கலசங்கள், எக்காலங்கள் போன்றவற்றின் பேரில் பிரசங்கிக்க வேண்டும். அவை யாவும் ஒன்று சேர்ந்தே நிகழ்கின்றன. That's the reason it'll take us about a week, 10 days or more to get through it in one single meeting, if we can. I think it's very sufficient. அந்த காரணத்தினால்தான் நம்மால் கூடுமானால் ஒரே ஒரு கூட்டத்தில் அதை குறித்து முடிக்க நமக்கு ஏறக்குறைய ஒரு வாரம் 10 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக எடுத்துக்கொள்ளலாம். அது மிகவும் போதுமானது என்று நினைக்கிறேன். Now, many of you are traveling far. Look out here, and I just noticed a while ago the folks in Tucson, Mrs. Southman, I see Brother Fred arrived all right. I seen him in the audience this morning. இப்பொழுது உங்களில் அநேகர் வெகு தூரம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இங்கே வெளியே நோக்கி பார்க்கையில் சற்று முன்னர் டூசானில் உள்ள எல்லோரையும் நான் கவனித்தேன். திருமதி சாத்மன், சகோதரன் ஃப்ரெட் சரியாக வந்ததை நான் காண்கிறேன். நான் அவரை இந்த காலையில் கூட்டத்தில் பார்த்தேன். And there, I think that's Brother Don Ruddle sitting there by him back there tonight. Glad to see Brother Don in. And Junior here is at his church. I guess they're in on the phones at the church tonight. இன்றிரவு சகோதரன் டான் ரிடல் அவருக்கு பக்கத்தில் அங்கே அமர்ந்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் டானை உள்ளே காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜூனியர் இங்கே இருக்கிறாரா அல்லது அவர் தன்னுடைய சபையில் இருக்கிறாரா? அவர்கள் இன்றிரவு சபையில் தொலைபேசி இணைப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் யூகிக்கிறேன். So all you brethren, we're very happy that you're here with us tonight, and trusting in the Lord that someday when the last day is finished. எனவே சகோதரர்களாகிய நீங்கள் யாவரும் இன்றிரவு நீங்கள் எங்களோடு இங்கே இருப்பதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். என்றோ ஒரு நாளில் நாம் கர்த்தருக்குள் நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையின் நாள் முடிவுறும்போது our little light of mortal life begins to grow dim and going out, we'll fear no evil. Or down through நம்முடைய சிறிய அடிவுள்ள ஜீவனின் வெளிச்சம் மங்கலாகி அணைந்து போகிறது. நாம் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். ஏனென்றால் just got a report to you up in Arizona, up at Prescott. Brother Coggins has been dismissed from the hospital, so we're very thankful for that. Good. That's fine. அரிசோனாவில் உள்ள பிரஸ்காட்டில் உள்ள நான் உங்களிடம் ஒரு அறிக்கையை பெற்றுள்ளேன். சகோதரன் காகின்ஸ் மருத்துவமனையில் இருந்து அனுப்பிவிடப்பட்டுள்ளார். எனவே நாம் அதற்காக மிகவும்
நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். நல்லது, அது அருமையாயிருக்கிறது. So we're very grateful for that. Sister Mercer, your daddy's getting all right now. I just felt after we prayed that he would be all right. So they may be tuned in. I hope they are, and I think they are. எனவே நாம் அதற்காக மிகவும் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். சகோதரி மெர்சியர், உங்களுடைய தந்தையார் இப்பொழுது சுகமடைந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் ஜெபித்த பிறகு அவர் சரியாகி விடுவார் என்று நான் உணர்ந்தேன். எனவே அவர்கள் தொலைபேசி இணைப்பில் கேட்டுக் கொண்டிருக்கலாம். அவர்கள் கேட்கிறார்கள் என்று நம்புகிறேன். அவர்கள் கேட்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். So we're very grateful for that our brother is all right now and going to be all right. So we thank the Lord for all these things. எனவே நம்முடைய சகோதரன் இப்பொழுது சரியாக இருக்கிறார் என்பதற்கும் சரியாகிவிடப் போகிறார் என்பதற்கும் நாங்கள் அதற்காக மிகவும் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். எனவே இந்த எல்லா காரியங்களுக்காகவும் நாம் கர்த்தருக்கு நன்றி கூறுகிறோம். Had a request last night. A dear brother here, I guess he may not be with us today. A brother from down in Kentucky called me about his daughter. Lovely family, and the girl is going to be operated. A young mother with cancer in the back. நேற்றிரவு ஒரு வேண்டுகோள் இருந்தது. இங்கே ஒரு அருமையான சகோதரன், அவர் இன்றைக்கு நம்மோடு இருக்க மாட்டார் என்று நான் யூகிக்கிறேன். கென்டக்கியில் உள்ள ஒரு சகோதரன் அவருடைய மகளை குறித்து என்னிடம் கூறினார். அழகான குடும்பம். அந்த பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட போகிறார்கள். ஒரு இளம் தாய் முதுகில் புற்றுநோயோடு இருக்கிறாள். So we pray that God will deliver this young woman. I believe he will. If we just எனவே தேவன் இந்த வாலிப பெண்ணை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் அப்படியே the congregation, all of us together, join in and pray for these people all together. That's what we must do as a unit, as சபையோர் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஜனங்கள் எல்லோருக்குமாக ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். அதைத்தான் நாம் ஒரு குழுவாக செய்ய வேண்டும். And as the days grow closer and closer and the narrow the path, we want to go closer together. நாட்கள் நெருங்க நெருங்க பாதை குறிக்கொண்டே போக நாம் ஒன்று சேர்ந்து நெருங்கி வர வேண்டும். We must be just one body. We must move together, forgetting one another's sins and our differences, just sticking closer and closer and closer as we see that day approaching. என்னே, நாம் ஒரே சரமா இருக்க வேண்டும். நாம் ஒன்று சேர்ந்து செயல்பட்டு ஒருவருக்கொருவர் செய்த பாவங்களையும் நம்முடைய வேறுபாடுகளையும் மறந்து அந்த நாள் நெருங்கி வருவதை நாம் காண்கையில் இன்னும் நெருக்கமாக இணைந்திருக்க வேண்டும். Assembling ourselves together all with one accord and one heart, and if a brother or sister gets out of the way in any way, don't do nothing but pray for that person and love, always considering one another. Don't never let one of you get away. Stay together. நாம் யாவரும் ஏகமனதோடும் ஒரே இருதயத்தோடும் கூடி வருகிறோம். ஒரு சகோதரன் சகோதரி வழியை விட்டு விலகிச் சென்றால் அந்த நபருக்காக ஜெபிப்பதை தவிர வேறொன்றையும் செய்யாதீர்கள். அன்பில் எப்பொழுதும் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். உங்களில் ஒருவரும் வெளியேற அனுமதிக்க வேண்டாம். ஒன்றாக இருங்கள். If you can, add more to it constantly, all the time. உங்களால் கூடுமானால் எல்லா நேரத்திலும் தொடர்ந்து அதனோடு இன்னும் கூடுதலாக கூட்டுங்கள். Brother Neville, I got your request here concerning Brother Wright. Brother George Wright sitting here. We're glad Brother Wright and Sister Wright here. Little Edith, one day when we come, we want to have a little memorial service. சகோதரன் நெவில், இங்கே அமர்ந்துள்ள சகோதரன் ஜார்ஜ் ரைட், சகோதரன் ரைட் அவர்களை குறித்த உங்களுடைய வேண்டுகோளை நான் இங்கே பெற்றுள்ளேன். சகோதரன் ரைட்டும் சகோதரி ரைட்டும் மகிழ்ச்சி அடைகிறோம். சிறுமதி எடித், ஒரு நாள் நாங்கள் வரும்போது நாங்கள் இங்கே ஒரு சிறு நினைவு ஆராதனை நடத்த விரும்புகிறோம். I didn't get back for Edith, and when she went, but Sister Wright, you remember the dream she had about a couple years ago, and I told you then, I said it's little Edith won't stay with us very long now. நான் எடித் சென்றபோது அவளுக்காக திரும்பி வரவில்லை. ஆனால் சகோதரி ரைட் சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் கண்ட சொப்பனம் உங்களுக்கு நினைவிருக்கும். அப்பொழுது நான் உங்களிடம் கூறினேன், நான் அது சிறுமி எடித் இப்பொழுது நம்மோடு நீண்ட காலம் இருக்க மாட்டாள் என்று கூறினேன். Because the Lord had already told her that she was going through that dream that she had, and I got the interpretation of it was that she was going to meet God. About 2 years later, she went to meet God. ஏனென்றால் அவள் கண்ட அந்த சொப்பனத்தினூடாக அவள் மரித்துக் கொண்டிருக்கிறாள் என்று கர்த்தர் ஏற்கனவே கூறியிருந்தார். அவள் தேவனை சந்திக்கப் போகிறாள் என்ற வியாக்கியானத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஏறக்குறை 2 ஆண்டுகள் கழித்து அவள் தேவனை சந்திக்க சென்றாள். Now, waiting for her papa and mama to cross the dividing line between mortal and immortality. இப்பொழுது அவளுடைய அப்பாவும் அம்மாவும் அழிவுக்கும் அழியாமைக்கும் இடையே உள்ள பிளவு கோட்டை கடக்க
காத்திருக்கிறார்கள். God bless you. I want to try to see you right away if I just possibly can. So, God be with you. Shelby and everybody, I thought I seen Shelby this morning. I wasn't sure. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னால் முடிந்தால் நான் உடனே உங்களை காண முயற்சிக்க விரும்புகிறேன். எனவே தேவன் உங்களோடும் ஷெல்பியோடும் எல்லோரோடும் இருப்பாராக. நான் இந்த காலையில் ஷெல்பியை கண்டேன் என்று நினைத்தேன். எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. Sure, you can't see too good up here. Ceiling's down like this and cast a light like that. You can see the spots, but you can't see the people too well. நீங்கள் இங்கே நன்றாக பார்க்க முடியாது. கூரையானது இந்த விதமாக கீழே உள்ளது. அது அதை போன்ற ஒரு ஒளியை வீசுகிறது. உங்களால் புள்ளிகளைப் போல காண முடிகிறது. ஆனால் உங்களால் ஜனங்களை நன்றாக காண முடியாது. Now, right straight to the message. This is a message I want to read from Numbers 19:9 and Ephesians 5:26. இப்பொழுது நேராக செய்திக்கு வருவோம். இது ஒரு செய்தியாக நான் என்னாகமம் 19:9 மற்றும் எபேசியர் 5:26 வாசிக்க விரும்புகிறேன். And if you people who keep down the records of the text and so forth, well, you may jot it down. நீங்கள் பாடப்பொருளை எழுதி வைத்திருப்பவராக இருந்தால் ஏன் நீங்கள் அதை குறித்துக் கொள்ளலாம். And now remember, if this is being taped, I don't know, I can't see anyone. Yes, I do see Brother Terry over in the recording room. And if this is being taped to any ministers at any place, any time. இப்பொழுது நினைவிருக்கட்டும், இது ஒலிப்பதிவு செய்யப்படுகிறதா எனக்கு தெரியாது. என்னால் யாரையும் காண முடியவில்லை. ஆம், எனக்கு தெரிகிறது. நான் ஒலிப்பதிவு அறையில் சகோதரன் டெர்ரியை காண்கிறேன். இது ஒலிப்பதிவு செய்யப்பட்டால் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் உள்ள எந்த ஊழியர்களிடமும். This is not directed in disregards to your teachings. This is not even directed to your sheep. This message and all other messages that I speak on is directed to my congregation. இது உங்களுடைய போதகங்களை அவமதிப்பதற்காக அளிக்கப்படவில்லை. இது உங்களுடைய ஆடுகளுக்கு கூட அளிக்கப்படவில்லை. இந்த செய்தியும் நான் பேசும் மற்ற எல்லா செய்திகளும் என்னுடைய சபையோருக்கு அனுப்பப்படுகின்றன. It's not for your congregation unless they want to receive it. But it's directed to this people here. உங்களுடைய சபையோர் அதை பெற்றுக்கொள்ள விரும்பினால் ஒழிய அது அவர்களுக்குரியதல்ல. ஆனால் அது இங்குள்ள இந்த ஜனங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. The people buy these tapes. The people across the world buy them and play them. Many times they write in, and I always refer to them if they're a member of some church, see your pastor. ஜனங்கள் இந்த ஒளிநடாக்களை வாங்குகின்றனர். உலகம் முழுவதிலும் உள்ள ஜனங்கள் அவைகளை வாங்கி அவைகளை போட்டு கேட்கிறார்கள். அநேக சமயங்களில் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். நான் எப்பொழுதுமே அவர்களை குறிப்பிடுகிறேன். அவர்கள் ஏதோ ஒரு சபையின் அங்கத்தினராய் இருந்தால் உங்களுடைய போதகரை பாருங்கள் என்று கூறுகிறேன். Pastor, I want you to know that this is only to my congregation I speak these things, and I have a right to do that because I've been set by the Holy Spirit to watch over these sheep. இப்பொழுது போதகரே, நான் இந்த காரியங்களை என்னுடைய சபையோரிடம் மாத்திரமே கூறுகிறேன் என்பதை, அதாவது இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை செய்ய எனக்கு உரிமை உண்டு. ஏனென்றால் இந்த ஆடுகளை கண்காணிக்க பரிசுத்த ஆவியினால் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். And woe unto me if I don't tell them what I think is the truth, where I think it comes, but it's not for the world or the rest of the churches. You do whatever God tells you to do. சத்தியம் என்று நான் கருதுகிறதையும் அது வரும் என்று நான் நினைக்கிற விதத்தையும் அவர்களுக்கு நான் கூறவில்லை என்றால் எனக்கு ஐயோ. ஆனால் அது உலகத்திற்காகவோ அல்லது மற்ற சபைகளுக்காகவோ அல்ல. தேவன் உங்களை செய்யும்படி கூறுகிற எல்லாவற்றையும் நீங்கள் செய்யுங்கள். I cannot answer for you, neither can you answer for me. But we must each answer before God for our ministry. Therefore, if I have to answer for my ministry, I must preach it in the way that I see it and the way it's revealed to me. So let that be known now. உங்களுக்காக என்னால் பதில் கூற முடியாது. எனக்காக உங்களாலும் பதில் கூற முடியாது. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஊழியத்திற்காக தேவனுக்கு முன்பாக பதில் கூற வேண்டும். ஆகையால் என்னுடைய ஊழியத்திற்கு நான் பதிலளிக்க வேண்டுமானால் நான் அதை பார்க்கும் விதத்தில் அதை பிரசங்கிக்க வேண்டும். அது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் விதத்தில். எனவே அது இப்பொழுது தெரியப்படுத்தப்படட்டும். Now in Numbers 19:9, we want to read this text or this scripture rather. இப்பொழுது என்னாகமம் 19:9 நாம் இந்த பாடப்பொருளை அல்லது சரியாக கூறினால் இந்த வேதவாக்கியத்தை வாசிக்க விரும்புகிறோம். And a man that is clean shall gather up the ashes of the heifer and shall lay them up without the camp in a clean place, and it shall be kept for the congregation
சுத்தமாயிருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் Watch now. For the congregation of the children of Israel, for a water of separation, it is a purification for sin. இப்பொழுது கவனியுங்கள். சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்திற்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். Notice, not to everybody, to the congregation of the children of Israel, the waters of separation. கவனியுங்கள். ஒவ்வொருவருக்கும் அல்ல, இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு தீட்டு கழிக்கும் ஜலம். Now, in Ephesians, the 5th chapter, and beginning with the 22nd verse. இப்பொழுது எபேசியரில் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து துவங்குகிறது. Wives, submit yourselves unto your own husbands as unto the Lord. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். For the husband is the head of the wife, even as Christ is the head of the church, and he is the savior of the body. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். Therefore, as the church is in subject unto Christ, so let the wives be to their own husbands in everything. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். Husbands, love your wives, even as Christ also loved the church and gave himself for it. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. Now here's what I want to say now. இப்பொழுது இங்கே நான் இப்பொழுது கூற விரும்புகிறேன். That he might sanctify and cleanse it with the washing of the water by the word. தாம் அதை திருவசனத்தைக் கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். Now this little text tonight, if I should call it a text, and I trust that people here and also out in the telephone hookups. இப்பொழுது இன்றிரவு இந்த சிறு பாடப்பொருளை நான் இதை ஒரு பாடப்பொருளாக அழைக்க வேண்டுமானால் நலமாயிருக்கும். இங்குள்ளவர்களும் தொலைபேசி இணைப்புகளில் இருப்பவர்களும் will not disregard this and think that it's meant in a way of sacrilegious. Though to take a text like this, it would sound sacrilegious. இதை பொருட்படுத்தாமல் இது இழிவான முறையில் கூறப்பட்டுள்ளது என்று எண்ண மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். இதை போன்ற ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது பரிசுத்த குலைச்சலாக துணிக்கும். The subject that I'm using for tonight is a thinking man's filter. That sounds very radical for a subject for a minister that's so opposed to smoking would take a text like that. இன்றிரவு நான் உபயோகிக்கும் பொருள் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி, புகைப்பிடிப்பதை மிகவும் எதிர்க்கும் ஒரு ஊழியக்காரன் அதை போன்ற ஒரு பாடப்பொருளை எடுத்து பேசினால் ஒரு பாடப்பொருளுக்காக அது மிகவும் பொருத்தமற்றது போல் தெரிகிறது. A thinking man's filter. It come to pass that the other morning when I went squirrel hunting. ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி. அன்று ஒரு நாள் காலை நான் அணில் வேட்டைக்கு சென்றிருந்த போது அது நிறைவேறினது. If you people out on the radio, the air, or on the telephone wave could have seen the expression on this congregation's face when I announced my text, you'd have had a laugh out of it. A thinking man's filter. ஜனங்களாகி நீங்கள் வெளியே வானொலியில் ஒலிபரப்பில் அல்லது தொலைபேசி ஒலிபரப்பில் உள்ளவர்கள் நான் என்னுடைய பாடப்பொருளை அறிவித்த போது இந்த சபையோர் முகத்தில் இருந்த உணர்ச்சியை கண்டிருந்தால் நீங்கள் அதிலிருந்து ஒரு சிரிப்பு சிரித்திருப்பீர்கள். ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி. Well, it all happened up where the angels of the Lord appeared to me one morning and them squirrels were spoke into existence. All of you remember when it taken place. சரி, ஒரு நாள் காலையில் கர்த்தருடைய தூதர்கள் எனக்கு தோன்றிய இடத்தில் இவையெல்லாம் நடந்தது. அந்த அணில்கள் பேசி சிருஷ்டிக்கப்பட்டன. அது எப்போது நடந்தது என்பது உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கும். And also just at the top of the hill where I was standing for just before preaching the 7 church ages, going hunting one morning before daylight. மேலும் நான் நின்று கொண்டிருந்த மலையின் உச்சியில் 7 சபை காலங்களை பற்றி பிரசங்கிப்பதற்கு முன்பு
ஒரு நாள் காலை பொழுது விடுவதற்கு முன்பு வேட்டைக்கு சென்றேன். There stood, I thought the sun was coming up about 4 o'clock in the morning. Unusual. I seen that light and I turned around and there stood the 7 golden candlesticks. அங்கே நின்று சூரியன் உதயமாய்க் கொண்டிருக்கும் என்று நான் நினைத்தேன். அது காலை சுமார் 4 மணி இருக்கும். வழக்கத்திற்கு மாறானவை. நான் அந்த ஒளியை கண்டேன். நான் சுற்றி திரும்பினேன். அங்கே 7 பொன் குத்து விளக்குகள் நின்றன. Standing up there on top of the hill was like a rainbows coming up through the pipes and feeding out. அங்கே குன்றின் உச்சியில் நின்று கொண்டு ஒரு வானவில்லை போன்று குழாய்களின் ஊடாக மேலே பாய்ந்து அடித்துக் கொண்டிருந்தது. Immediately after that, the Lord Jesus appeared to us, and right then I heard a voice that said, "The Jehovah of the Old Testament is Jesus of the New." அதற்கு பிறகு உடனடியாக கர்த்தராகிய இயேசு எங்களுக்கு தோன்றினார். அப்பொழுது நான் பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு என்று உரைத்த ஒரு சத்தத்தை கேட்டேன். And there he was after a while, revealed after those 7 golden candlesticks. Then notice that, how many remembers that text? I wrote it on the back of a box of cartridges I had in my pocket. அந்த 7 பொன் குத்து விளக்குகளுக்கு பிறகு சிறிது நேரம் கழித்து அவர் வெளிப்பட்டார். அப்படியானால் அதை கவனியுங்கள். எத்தனை பேருக்கு அந்த வசனம் நினைவிருக்கிறது? நான் என்னுடைய சட்டைப்பையில் வைத்திருந்த தோட்டாக்களை கொண்ட ஒரு பெட்டியின் பின்புறத்தில் அதை எழுதினேன். Jehovah of the Old Testament is Jesus of the New. God in heaven knows that was true. பழைய ஏற்பாட்டின் கர்த்தர் புதிய ஏற்பாட்டின் இயேசுவாயிருக்கிறார். அது உண்மை என்பதை பரலோகத்தில் உள்ள தேவன் அறிந்திருக்கிறார். When I crossed that place where it appeared to me a little later on about the squirrels. அணில்களை குறித்து அவர் எனக்கு தரிசனமான அந்த இடத்தை சிறிது நேரம் கழித்து நான் கடந்தபோது, Then, when I called my good friend Jack Moore a few months later to ask when I started to preach the 7 church ages, Revelations 1, and he was standing white all over, his hair was like wool. ஒரு சில மாதங்கள் கழித்து என்னுடைய நல்ல நண்பர் ஜாக் மூரை நான் தொலைபேசியில் அழைத்து கேட்டபோது, வெளிப்படுத்தின விசேஷ 1ஆம் அதிகாரத்தில் நான் 7 சபை காலங்களை பிரசங்கிக்க துவங்கியிருந்தேன். முழுவதும் வெண்மையான தலைமுடியோடு அவர் நின்று கொண்டிருந்தார். அவருடைய சிரசின் மயிர் வெண்பஞ்சை போல இருந்தது. How could he, being just 33 years old, and be white all over? And Brother Moore, a very fine, a cultured Christian gentleman and a scholar, one of the best that I know of. அவர் 33 வயதாய் இருந்து எப்படி அவர் முழுவதும் வெண்மையான தலைமுடியோடு இருக்க முடியும்? சகோதரன் மூர் ஒரு மிக அருமையான நாகரிகமான கிறிஸ்தவ பெருந்தன்மை உள்ள ஒரு மேதை. நான் அறிந்த மிகச்சிறந்தவர்களில் ஒருவர். And he said, Brother Bram, that was Jesus after his glorified condition. That's the way he looks now. But that didn't ring a bell with me. And I kept praying until one day. மேலும் அவர், சகோதரன் பிரணாம், அது அவருடைய மகிமையடைந்த நிலைக்கு பிறகு இயேசுவாய் இருந்தது. அந்த விதமாகவே இப்பொழுது அவர் காணப்படுகிறார் என்றார். ஆனால் அது எனக்கு சரியாக தென்படவில்லை. நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள், Before I started the 7 church ages, I couldn't get that first chapter straightened out right. How could a man 33 years old resurrected in the same body? The apostles recognized him, know him to be. 7 சபை காலங்களை நான் துவங்குவதற்கு முன்பு அந்த 1ஆம் அதிகாரத்தை என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. 33 வயதுள்ள ஒரு மனிதனாக அப்போஸ்தலர்கள் அவரை அடையாளம் கண்டுகொண்ட தெரிந்து கொண்ட உயிர்த்தெழுந்த அதே சரத்தில் இருந்தவரை, And how could he be way up, maybe an 80 or 90 years old, great white wool over his face and his beard white as snow? எப்படி மிக வயதான ஒரு 80 அல்லது 90 வயதுடையவராக தம்முடைய முகத்தின் மேல் வெண்பஞ்சை போலவும் அவருடைய தாடி உறைந்த மழையைப் போல வெண்மையாயும் இருக்க முடியும்? I read over in the book of Daniel where he came to the Ancient of Days whose hair was as white as wool. And I seen that Ancient of Days. நான் தானியேலின் புத்தகத்தில் படித்திருந்தேன். அங்கே அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடத்திற்கு வந்தார். அவருடைய தலைமுடி வெண்பஞ்சை போல இருந்தது. அப்பொழுது நான் அந்த நீண்ட ஆயுசுள்ளவரை கண்டேன். He was that Ancient of Days. The same yesterday, today, forever. See, it was a symbol then. அவர் நேற்றும் இன்றுமென்றும் மாறாத அந்த நீண்ட ஆயுசுள்ளவராய் இருந்தார். பாருங்கள், அப்பொழுது அது ஒரு அடையாளமாக இருந்தது. Why the white wool? And then the Holy Spirit seemed to speak to me about a picture I saw one time of an ancient judge. ஏன் வெண்பஞ்சை போல இருந்தது? அதன் பின்னர் நான் ஒருமுறை பார்த்த ஒரு பண்டைய நீதிபதியின் படத்தை பற்றி பரிசுத்த ஆவியானவர்
என்னிடம் பேசியதாக தோன்றியது. Then I went to the history. I went back into the Bible history and all find out in the old judges, like the high priest in Israel, he had to have that white, gray, woolly like hair and beard. அதன் பின்னர் நான் வரலாற்றுக்கு சென்றேன். நான் அதை கண்டறிய வேதாகம சரித்திரம் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் திரும்பி பார்த்தேன். பழைய நியாயாதிபதிகள் இஸ்ரவேலில் இருந்த பிரதான ஆசாரியனை போன்றே அவன் வெள்ளை நரைத்த ஆட்டு ரோமம் போன்ற முடியையும் தாடியையும் உடையவனாய் இருக்க வேண்டியதாய் இருந்தது. Because the white over him signified that he was supreme authority of the judges in Israel. ஏனெனில் அவன் மீது இருந்த வெள்ளை நிறம் அவன் இஸ்ரவேலில் நியாயாதிபதிகளில் பிரதான அதிகாரம் பெற்றிருந்தான் என்பதையே எடுத்து காட்டுகிறது. And even in today, down to a few hundred years ago, maybe a couple of hundred years ago, maybe not like that. Later than that, all the English judges, no matter how young they was or how old they was. இன்றைக்கும் கூட சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் கூட ஒரு கால் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கலாம் அல்லது அதற்கு மேலாக இருக்கலாம். ஆங்கிலேய நீதிபதிகள் யாவரும் அவர்கள் எவ்வளவு வாலிபமா இருந்தாலும் அல்லது எவ்வளவு வயதானவர்களா இருந்தாலும் When they went in for judgment, they wore a white wig, and to show that there's no other authority in that kingdom above their word. அவர்கள் நியாயத்தீர்ப்புக்காக உள்ளே சென்றபோது அவர்களுடைய வார்த்தைக்கு மேலான அந்த ராஜ்யத்தில் வேறெந்த அதிகாரமும் இல்லை என்பதை காண்பிக்கும்படியாகவும் அவர்கள் ஒரு வெள்ளை தலைமுடியை அணிந்திருந்தனர். Their word is the ultimate of the kingdom. What they say, that's all of it. அவர்களுடைய வார்த்தையே ராஜ்யத்தின் முடிவானது. அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அவ்வளவுதான் அது. And now then I seen that there he was standing there, yet a young man, but the white wig on, he was the full supreme authority. He was the word, and he's wearing the white wig. அப்பொழுது நான் அதை கண்டேன். அவர் இங்கே ஒரு வாலிப மனிதனாக நின்று கொண்டிருந்தார். ஆனால் வெண்மையான தலையங்கியை அணிந்திருந்தார். அவர் முழுமையான உன்னதமான அதிகாரம் உள்ளவராய் இருந்தார். அவர் வார்த்தையாய் இருந்தார். அவர் வெள்ளை தலையங்கியை அணிந்திருந்தார். Then later on, when we got through and the sermon and went out west, and when the angels of the Lord appeared out there for the 7 seals, and it went up into the air. அதன் பின்னர் நாங்கள் பிரசங்கத்தை முடித்துக் கொண்டு மேற்கு நோக்கி சென்றபோது 7 முத்திரைகளுக்காக கர்த்தருடைய தூதர்கள் அங்கே தோன்றிய போது அது ஆகாயத்தில் உயர்ந்தது. Which we had the picture of it here, and around over the country. There he was standing there, still wigged with that supreme authority. நாங்கள் அதை குறித்த புகைப்படத்தை இங்கே வைத்துள்ளோம். நாடு முழுவதிலும் அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். அவர் இன்னமும் அந்த உன்னதமான அதிகாரத்தை கொண்டவராய் இருந்தார். He is the head of the church. He's head of the body. There's nothing like him anywhere. He made all things by himself. He made all things for himself, and without he there was nothing made. அவரே சபையின் தலைவராய் இருக்கிறார். அவர் சரீரத்தின் தலையாய் இருக்கிறார். அவரை போன்றவர் எங்குமே இல்லை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் சகலத்தையும் தமக்கென்று உண்டாக்கினார். உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. He has all authority in heavens and earth, and everything belongs to him. And in him dwells the fullness of the Godhead bodily, and the Word was God and made flesh among us. வானத்திலும் பூமியிலும் அவர் சகல அதிகாரத்தையும் உடையவராய் இருக்கிறார். எல்லாமே அவருக்கு சொந்தமானது. தேவத்துவத்தின் பரிபூரணம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. வார்த்தை தேவனாயிருந்து நம்மிடையே வாசம் பண்ணினார். He was the one who revealed the entire secret of the whole plan of salvation. All the prophets and wise men had spoke of. He alone was that wigged one and the supreme authority. அவரே எல்லா தீர்க்கதரிசிகளும் சாஸ்திரிகளும் உரைத்திருந்த ரட்சிப்பின் முழு திட்டத்தின் முழு ரகசியத்தையும் வெளிப்படுத்தினார். அவர் மாத்திரமே அந்த வெள்ளை தலையங்கியை அணிந்த ஒருவரும் உன்னதமான அதிகாரமுமாய் இருந்தார். Now, I stopped up on the hill the other morning. Looked like there'd been some squirrels been cutting up there, and I started to sit down, and I'd just been there a moment when the bushes struck by me. எப்பொழுது நான் அன்று ஒரு காலையில் மலையில் மேல் நின்றிருந்த போது அங்கே சில அணில்கள் இருந்தது போன்று காணப்பட்டது. நான் அமரத் துவங்கினேன். நான் அங்கே ஒரு நிமிடம் இருந்தேன். எனக்கு அருகில் இருந்த புதர்கள் அசைய துவங்கின போது Some great big fellow with a double barrel musket of a thing come walking out through the bushes there, like scared the daylights out of me. Went on over, scooted down. I was afraid to move, afraid he'd shoot me. And the bush is moving, so I just sat real still. அப்பொழுது பெரிய உருவம் படைத்த ஒரு நபர் அங்கே இரட்டை குழல் துப்பாக்கியுடன் புதரின் வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தான். எனக்கு மிகவும் திகில் உண்டானது போல் இருந்தது. நான் வேகமாக சென்று அமர்ந்து கொண்டேன்.
நான் அசையவே பயந்தேன். அவன் என்னை சுட்டு விடுவான் என்று பயந்தேன். புதர்கள் அசைந்து கொண்டிருந்தன. எனவே நான் மிகவும் அமைதியாயிருந்தேன்.